அம்மா, என்னம்மா இந்நேரத்தில் ஃபோன் பண்ணிருக்கீங்க? அது வந்து, நீ வா உட்காரு உட்காரு. அம்மா, ஏதாச்சும் ப்ராப்ளம் அம்மா? இல்ல கௌதம், தாகமா இருக்குன்னு தண்ணி குடிக்க வந்தேன். உன் ரூம்ல லைட் எரிஞ்சிட்டு இருந்தது. இந்த நேரத்துல என்னடான்னு கேட்கலான்னு கூப்பிட்டேன். இல்லம்மா, இந்திரா எக்ஸாமுக்கு படிச்சிட்டு இருக்கா. அவளுக்கு வேற கொஞ்சம் உடம்பு முடியல. அதனால இல்லம்மா, அதனால தான் லைட் எரியுதுன்னு சொல்றேம்மா. அவ பாட்டுக்கு படிக்கட்டும், யாரும் வேண்டான்னு சொல்லல. ஆனா நீ தூங்க வேண்டியது தானே கௌதம்? ஏன் கௌதம்? எனக்கு ஒரு சந்தேகம். அம்மா சொல்லுங்கம்மா, என்ன சந்தேகம்? இல்ல, காலையில இந்திராவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. அவளே உனக்கு ஃபோன் பண்ணிதான் நீ போனியா? இல்லம்மா, நான் ஆபீஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருந்தேன். அப்போ ரோட்ல ஒரே கூட்டமா இருந்துச்சு. எட்டி பார்த்தா இவ ஹெல்ப்லெஸ்ஸா விழுந்து கிடந்தா. அதனாலதாம்மா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனேன். அப்படியா? என்னம்மா, ஏதாவது பிரச்சனையா? இல்ல, அதெல்லாம் ஒண்ணு இல்ல கௌதம். நான் சும்மா தான் கேட்டேன். கௌதம், அம்மா, நீ ஃபேக்டரிக்கு போறவன். அங்க போய் வேற நீ ஒர்க் பண்ணணும். எல்லா விஷயத்திலயுமே நீ ரொம்ப கவனமா இருக்கணும். நீ இப்படி தூக்கத்தை கெடுத்துக்கிட்டா அப்புறம் கான்சென்ட்ரேஷன் இருக்காது, உடம்பு வீணா போயிடும். நல்லா பிரிஸ்கா இருக்கணும்னா அதுக்கு நல்ல தூக்கம் முக்கியம். இதையெல்லாம் நான் சொல்ற அளவுக்கு நீ ஒண்ணு சின்ன பையன் இல்ல. இப்படி முழிச்சுக்கிட்டே இருந்தனா அப்புறம் உடம்பு என்னத்துக்காகும்? அதனால பேசாம இந்திராவை நாளைக்கு காவியா ரூமுக்கு மாத்திரலாம். அவளுக்கும் ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும். இந்திரா மேல அவ கேர் எடுத்துப்பால, உனக்கும் பிரைவசி இருக்கும். என்ன சொல்ற? அது அம்மா, அம்மா நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. வேணாம்மா, எனக்கு அவ அப்படி ஒன்றும் டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் இல்லை. என்னதான் இருந்தாலும் காவியாண்ணியும் பிரெக்னெண்டா தானம்மா இருக்காங்க. அவங்களோட ஸ்லீப்பை ஏன் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு? அம்மா நீங்க வரி பண்ணாதீங்கம்மா, நான் பாத்துக்கிறேம்மா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓ, இப்ப இந்த அளவுக்கு நீ அவ கூட அட்டாச் ஆயிட்டியா? இனிமே இத நான் கேர்ஃபுல்லா தான் கவனிக்கணும். அம்மா, அதுவும் இல்லாம இந்திராவை பாத்துக்கிறது அவ்வளவு கஷ்டம்லாம் இல்லம்மா. அம்மா நீங்க தூங்குங்கம்மா, உங்க ஹெல்த் ரொம்ப முக்கியம். நீங்க தூங்காம இருந்தா உங்களுக்கு செட் ஆகாது. நான் கிளம்புறேன். கௌதம், அம்மா, உனக்கும் இந்திராவுக்கும் நடுவுல இருக்கிற ரிலேஷன்ஷிப் என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்குன்னு ஞாபகம் இருக்குல்ல? சொல்லு கௌதம், ஞாபகம் இருக்குல்ல? நீ ஒண்ணு மறந்துடலையே. எனக்கு இருக்குமா. குட் நைட்.
இந்திரா புத்திசாலி. நடந்த ஆக்சிடென்ட்டை வச்சு 2 பேர் ஒன்னா இருக்கிற கேப்ல கௌதம் மனசுல இடம் பிடிக்கலான்னு பிளான் போடுறா. இதை இப்படியே வளர விடக்கூடாது. குட் மார்னிங். சுட சுட காஃபி ரெடி. காஃபி நல்ல ஏய், ஒழுங்கா ஸ்டடீஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ண. உன் பையன் ஸ்மார்ட்டாலாம் வீட்டில் நடமாட முடியாது. ஏய், பார்த்து பார்த்து என்ன பார்க்குற? இந்த வீட்ல ஏதோ ஸ்மார்ட்டா ஒரு பையன் நடமாடுறான்னு சொன்னல, அதான் யாருன்னு பார்க்கலான்னு பார்த்தேன். அப்படியே குத்துறேண்ணா. காயம் நல்லாவே ஆறிடுச்சு. நடக்க முடியாம கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. இந்த ஆயின்மெண்ட் போடுங்க, அப்புறம் பிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ணா போதும், சரியாயிடும். வலிக்குது கௌதம். போதும் 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 தெரியுது, கௌதம். கொஞ்சம் தான், கொஞ்சம் பொறுத்துக்கோ. நோ, இது ரொம்ப கசக்கும் கௌதம். ஒண்ணும் இல்லை இந்திரா, இதுக்கெல்லாம் யாராவது பயப்படுவாங்களா? கை பொறுமையா நீட்டுங்க மேடம். பெயின் இருக்கா? லைட்டா. இப்போ ஓகே. கம்ப்ளீட்டா குணமாயிடுச்சு. இனிமேல் நார்மல் லைஃப் தான். ரொம்ப சீக்கிரமா குணமாயிட்டீங்க. என்னை பார்த்துக்கிட்ட விதம் அப்படி, அதான் இவ்வளவு சீக்கிரமா குணமாயிட்டேன். சிஸ்டர், இனிமே நான் டிராவல்லாம் பண்ணலாம்ல? அதெல்லாம் பண்ணலாம் மேம். கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணாதீங்க, போதும். இன்னும் மாத்திரை டாக்டர் எழுதியிருக்காங்க, அதை மட்டும் போட்டுக்கோங்க, போதும். சார், இந்தாங்க உங்க மிஸ்ஸஸோட பிரிஸ்கிரிப்ஷன். இந்த டேப்லெட்ஸ்லாம் மறக்காம ரெகுலரா கொடுங்க. ஒரு 4 days கண்டினியூ பண்ணா போதும். தேங்க்யூ. தேங்க்யூ. போலாம். ஐயோ,
இதெல்லாம் என்னால பார்க்க முடியல, சகிச்சுக்க முடியல. கருமம் கருமம். ச்சே. என்ன நான் பாட்டுக்கு இப்படி கத்தி டென்ஷன் ஆவறேன்? இங்க என்னன்னு கூட கேட்க மாட்டீங்களா? ஏன்னா நானும் அதே சீனை பார்த்து தான் டென்ஷன் ஆகி உட்கார்ந்திருக்கேன். நீ லேட்டு. என்னமோ அவளை அடிக்கிறேன் தூக்குறேன்னு சொன்னீங்க. இப்ப என்ன நடக்குதுன்னு பாருங்க. ஐயோ, அவங்க 2 பேரும் பண்ற ரொமான்ஸ என்னால பார்க்கவே முடியல. என்னாலையும் தான் எனக்கு வர ஆத்திரத்துக்கு அப்படியே போய் இந்திராவோட கழுத்தை நெரிச்சிடலாமான்னு வருது. பின்ன கொஞ்சம் அவ ஆடுறாங்க. நீங்க அவளை மொத்தமா தூக்கலான்னு பிளான் பண்றீங்க. அவ இந்த கேப்ல கௌதம ஃபுல்லா மயக்கி போட்டா. என்ன கொஞ்சல என்ன கொழுவனு. ஊட்டி விடுறது என்ன, தூக்கிட்டு போறது என்ன, படுக்க வைக்கிறது என்ன. ஐயோ, இப்ப வர ரொமான்ஸ் படம்லாம் இவங்க முன்ன தோத்திரம் போல இருக்கு. அந்த ரூம் பக்கமே போக முடியல. பார்த்துட்டு தான் இருக்கேன் ஹேமா. பார்த்து அப்படியே வெறியில இருக்க. அக்கா ஏதாவது கண்டுப்பாங்கன்னு பார்த்தா அவங்களும் எதுவுமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. போங்க. நீங்க 2 பேரும் பார்த்து கவனிக்கிறதுக்குள்ள அவ கௌதம வேற லெவலுக்கு கொண்டு போயிடுவான். என்ன கூத்தடிக்கிறாங்க, புடவையெல்லாம் கட்டி விடுறான். ஐயோ, எனக்கு பொறுக்க மாட்டேங்குது. இப்படியே போச்சுன்னு வைங்க, சத்தமில்லாம 2ம் வீட்லயே ஹனிமூன் கொண்டாடுங்க. எல்லாம் உங்களாலதான். ஏய், சும்மா தேவையில்லாம பேசிட்டு இருக்காத. இந்த முறைதான் நான் பண்ண பிளான் சொதப்பிருச்சு. அவளை மொத்தமா முடிக்கணும்னு பார்த்தேன். ஆனா அதையும் அவ அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டால. அவளை விட மாட்டேன்டி. போங்க, எனக்கு ரொம்ப சலிப்பாயிடுச்சு. நம்ம அவ தலையில போடுற ஒவ்வொரு கல்லா எடுத்து அவ பில்டிங் கட்டிட்டு இருக்கா. நீங்க என்ன செஞ்சாலும் அது அவளுக்கு சாதகமா தான் ஆகுது. தயவு செஞ்சு நல்ல பிளான போடுங்க இனிமே. வாய மூடு. என்னமோ பெரிய அவளை ஹீரோயின் ரேஞ்சுக்கு பேசிட்டு இருக்க. நீ வேணும்னா பாரு, என்னோட நெக்ஸ்ட் பிளான்ல 2 பேரையும் துண்டா பிரிக்கிறேன். அடுத்த அட்டெம்ப்ட் தோக்கவே தோக்காது. நீ சும்மா என்னை ஏத்தி விட்டு கடுப்பேத்தாம நீயும் மூளை கொஞ்சம் யோசி. எங்க யோசிக்கிறது? அவங்க 2 பேரையும் பார்த்தாலே எனக்கு கடுப்பாகுது. இந்த வீட்ல கீழ்பக்கமா போனா காவியவும் கதிரும் கொஞ்சிட்டு இருக்காங்க. மேல பார்த்தா அவங்க 2 எவ்வளவுதான் பொறுத்து போறது? சீக்கிரம் ஏதாச்சும் பிளான் பண்ணுங்க. ஒரு போக்க பார்த்தா காவியாக்கு முன்னாடி இந்திரா புள்ள பெத்து கொடுத்தாலும் கொடுத்துருவா. அவ்வளவுதான் சொல்லிட்டேன். என்னம்மா இந்திரா, அடிபட்டதெல்லாம் சரியாயிருச்சா? ஒன்றும் பெரிய காயம்லாம் ஒன்றும் இல்லைல்ல? எல்லாம் ஆறிடுச்சுல? காயம்லாம் இல்ல மாமா, இப்ப பரவாயில்ல. கொஞ்ச நாளைக்கு டேப்லெட்ஸ் மட்டும் சாப்பிட சொல்லியிருக்காங்க. ஓ ஆமா, டேப்லெட்ஸ்லாம் எத்தனை நாளைக்குமா வரும்? எல்லாம் வாங்கியாச்சுல்ல? அப்பா இன்னும் 4 நாளைக்கு இருக்குன்னு சொன்னாங்கப்பா. அதுக்கப்புறம் டேப்லெட் நிப்பாட்டிடலான்னு சொன்னாங்க. அப்படின்னா நல்லதுதான். பரவாயில்லம்மா, நல்ல ஸ்பீடாவே ரெக்கவரி ஆகுது. இவ்வளவு சீக்கிரம் காயமெல்லாம் மறைஞ்சு போச்சே. மாமா கவனிப்பு அப்படி மாமா, அதான் நாங்கெல்லாம் பார்த்துட்டு இருக்கோமே. அப்புறம் மாமா, எனக்கு கோயம்புத்தூர்ல எக்ஸாம்ஸ் இருக்கு. அதான் நம்ம டிராவல்ஸ்லயே டிக்கெட் போட்டுடலான்னு அக்கா சொன்னா. சரி, அதான் உங்ககிட்ட கேட்கலான்னு வந்தேன். ஆமா மாமா, ஏற்கனவே உடம்பு வேற சரியில்லாம இப்பதான் நல்லா இருக்கா.
யாராவது போடுறதை விட நீங்களே நம்ம டிராவல்ஸ்ல டிக்கெட் போட்டு கொடுத்தா சரியா இருக்கும்னு சொன்னோம் மாமா. ஓ, இது உன் வேலை தானா? அதுக்கு என்னம்மா, தாராளமா டிக்கெட் போட்டுருவோம். இதெல்லாம் கதிர் தானே பார்த்துட்டு இருக்கான். ஏன் கதிர், டிக்கெட் போட்டுருவில்ல? டிக்கெட் போட்டுடலாம்ப்பா. இங்கிருந்து அங்க போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்னா, இல்ல இல்ல இது சரி வராது. மடி இந்திரா, நீ ரொம்ப தூரம் டிராவல் பண்ணன்னு வச்சுக்க, அப்புறம் டயர்ட் ஆயிடுவ. அப்புறம் நாளைக்கு எப்படி எக்ஸாம் எழுதுவ? டே கௌதம், நீ நம்ம மில் விசிட்டுக்கு கோயம்புத்தூருக்கு அடிக்கடி போவில்ல, எப்படி போவ? அப்பா, மத்தியானம் 1 மணிக்கு ஒரு ஃப்ளைட் இருக்கு. நான் ரெகுலரா அதுல தான் போவேன். அப்ப சரி, அதுல இந்திராவுக்கு டிக்கெட் போட்டுரு. ஐயோ, அதெல்லாம் எதுவும் வேணாம் மாமா. எனக்கு டிராவல்ஸ்லயே டிக்கெட் போட்டுருங்க. நான் ட்ரெயின்லயோ பஸ்லயோ போயிட்டு வந்துடுறேன், அது போதும். என்னம்மா, இங்க இருந்து நைட்டு ஃபுல்லா தூங்காம டிராவல் பண்ணி அங்க போய் எப்படிமா எக்ஸாம் எழுதுவ? அதெல்லாம் ரொம்ப ரிஸ்க்குமா, அதெல்லாம் வேண்டாம். இல்ல மாமா, நான் காலையிலேயே அங்க போயிருவேன். எனக்கு அங்க ஒரு 4 hours டைம் இருக்கும். அதுக்குள்ள நான் மோஸ்ட்லி ஃப்ரெஷ் அப் ஆயிடுவேன் மாமா. ஏங்க, அதான் அவ சொல்றால, புதுசா ஃப்ளைட்ல போட்டு ஏதாவது பயந்துற போறா. அவ எப்படி கேக்குறாளோ அப்படியே டிக்கெட் போட்டு கொடுங்களேன். சும்மா தேவையில்லாத குழப்பம்லாம் வேண்டாம், விடுங்க. ஆமாமா, இப்போ இந்த மாதிரி கம்ஃபர்டெல்லாம் பழக ஆரம்பிச்சிட்டான்னு வச்சுக்கோ, அப்புறம் இல்லாத காலத்துல அட்ஜஸ்ட் பண்ணிக்க கஷ்டமா இருக்கும்ல. இப்பெல்லாம் ஃப்ளைட் டிக்கெட்டு ரொம்ப ஏறி போச்சாம். பிசினஸ் டிக்கெட்ல போறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சரிம்மா, இங்க எல்லாரும் ஒண்ணு கூட்டிட்டாங்க. நீ கேட்ட மாதிரியே டிக்கெட் போட்டுருவோம். ஆனா தனியா வேணாம், இப்பதான் உனக்கு உடம்பு சரியா இருக்கு. அதான் மாமா நானும் சொன்னேன். அவளை தனியா அனுப்ப எனக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லை மாமா. அதான் நானும் உன் கூடயே வரேன்னு சொல்லிட்டு இருக்கேன் மாமா. என்னது, என்ன விளையாடுறியா காவியா? நீ இப்ப எந்த மாதிரி நிலைமையில இருக்குன்னு மறந்து போச்சா? வயிற்று புள்ள தாச்சு அவ்வளவு தூரம் எல்லாம் போக கூடாது. இத பார், உன் தங்கச்சி பாசெல்லாம் இந்த டைம்ல வேண்டாம். நீ டிராவல் பண்ணவே கூடாது. ஆமா, சூப்பர் அத்தை. ஆக்சுவலா நானும் அதைத்தான் அக்கா கிட்ட சொன்னேன். யாரும் துணைக்கெல்லாம் வேண்டாம் மாமா, என்னால தனியா போக முடியும். நான் போயிட்டு வந்துடுறேன். உங்க அத்தை சொல்றதுதான் சரி. காவியா, நீ போக வேண்டாமா? அம்மாடி இந்திரா, கோயம்புத்தூர் உனக்கு புதுசு வேற. நீ தனியா போக வேணான்னு எனக்கு படுது. ஆமா, அப்படியே போனாலும் அங்க போய் நீ எங்க தங்குவ? எப்படி கிளம்பி போவ? நீ பேசாம ஒண்ணு செய்ய. டே கௌதம், 2 பேர் சேர்த்து டிக்கெட் போடு, நீயும் கூட போயிட்டு வந்துடு. ஏய், உன் ஒர்க்கை நான் பாத்துக்கிறேன் கௌதம், நீ போயிட்டு வந்துடு. நீங்க என்னங்க சொல்றீங்க? ஜெயா, அவளுக்கே இப்போதான் உடம்பு சரியா இருக்கு. புது இடமும் கூட. கௌதம் கூட இருந்தா அவளுக்கும் தெம்பா இருக்கும்ல. அவளும் கான்ஃபிடென்ட்டா எக்ஸாம் எழுதுவா. என்னடா சொல்ற கௌதம்? ஓகேப்பா. ஓகே, நான் போறேன்ப்பா. அக்கா, என்னடி பேசிட்டு இருக்கேன்ல? ஒரு நிமிஷம் உள்ள வா. இவ ஒருத்தி பேசணும்னு சொல்றான்ல, உள்ள வா. அப்புறம் கதிர், நீ என்ன பண்றனா, கௌதம் இந்திரா 2 பேருக்கும் டிக்கெட்டை போட்டுரு. மாடி இந்திரா, ஹால் டிக்கெட்லாம் வாங்கிட்டீல? வாங்கிட்டேன் மாமா. அக்கா, நான் சொல்றத நீ கேட்கவே மாட்டியா?
ஆனா இந்த விஷயத்துல மட்டும் நீ இவ்ளோ அசால்ட்டா இருக்காத. இது நல்லதுக்கு இல்லக்கா. என்னடி சொல்ற? அக்கா, இப்பெல்லாம் நீ ரொம்ப சாஃப்ட் ஆயிட்ட. இப்ப எதுக்கு நீ இந்திராவை கௌதம் கூட அனுப்ப நீ ஒத்துக்கிட்ட? நான் எங்கடி ஒத்துக்கிட்டேன்? அவங்க தான் பேசிட்டு இருக்காங்க. அதான் சொல்றேன். அவங்கள ஏன் பேச விடுற? இந்த இந்திராக்கு அடிபட்டதுல இருந்து இங்க என்ன நடக்குதுன்னு நீ பாத்துட்டு தானே இருக்க. இப்படியே போச்சுன்னா அவ்வளவுதான்க்கா. ஆனா ஆனா நம்ம கௌதம் அப்படி இல்லடி. உன் புள்ளைய நீதான் மெச்சுக்கணும். இங்க பார்த்தல்ல, இந்திரா ஆடின ஆட்டத்துக்கெல்லாம் உன் பையனும் சேர்ந்து ஆடிட்டு இருக்கான். இப்ப நீ 2 பேரையும் ஒன்னா அனுப்பிச்சன்னா அவ்வளவுதான். திரும்பி வரும்போது நேரா டைவர்ஸ கேன்சல் பண்ணிட்டு தான் வீட்டுக்குள்ளேயே வருவாங்க. அவ்வளவுதான் நான் சொல்லிட்டேன். ஆனா மாமா. அக்கா, இந்த மாமாக்கு வேற வேலையே இல்ல. அவருக்கு எதுவும் தெரியாது. இப்போ நீ தடுக்கலன்னு வை, இந்திரா தான் உன் மருமக.